அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆயுத பூஜை என்று தொழிலில் நல்ல லாபம் கொட்டும் முறை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த ஆயுத பூஜை நாளில் கடையை நன்றாக சுத்தம் செய்து கடையின் மைய பகுதியில் கோலமிட்டு மணை வைத்து மணை மேல் ஒரு பெரிய அகல் விளக்கு வைக்க வேண்டும். அகல் விளக்கில் இலுப்பை, தேங்காய் எண்ணெய் மற்றும் வேப்ப எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் விட்டு சிகப்பு நிற நூல் திரி கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும். மனைக்கு இருபுறமும் 2 குத்து விளக்குகள் வைத்து மஞ்சள் குங்குமத்தால் அலங்கரித்து புஷ்பமிட்டு நெய் விற்று தீபம் ஏற்ற வேண்டும். மனைக்கு எதிரில் இலை போட்டு அந்த இலை நடுவில் அரிசி வைத்து அரிசி மீது ஒரு செம்பு வைத்து செம்புனுள் நீர் விட்டு மாவிளை வேப்பிலை வைத்து தேங்காய் செம்பு மேல் வைக்க வேண்டும். தேங்காயும் செம்பையும் மஞ்சள் குங்குமத்தால் நல்லாக அலங்கரிக்க வேண்டும். இலை மீது வெற்றிலை பாக்கு, பழம், ஊதுபத்தி, நவதானியம், கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி வைக்கப்பட்ட கோழி முட்டை, கரும்புள்ளி செம்புள்ளி வைக்கப்பட்ட ஒரு பூசணிக்காய், எலுமிச்சம்பழம், தட்டில் கடுகு, பரிகாரம் செய்து உப்பு, மிளகாய், நவதானியங்கள், பூவரசன் இலை வைக்க வேண்டும். கற்பூர இலைகளுடன் இருக்க வேண்டும். முக்கியமாக கடையில் வெயில் வேப்பம் குச்சி, மாங்குச்சி, அரசங்குச்சிகள் 1 கிலோ அளவிற்கு குவித்து வைக்க வேண்டும். முக்கியமாக நிவேதனமாக அவல், பொரி, கடலை மற்றும் உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை வைக்க வேண்டும். கடைக்கு வெளியில் வேப்பங்குச்சி அணையானது அதாவது 1 கிலோ அளவிற்கு குவித்து வைக்க வேண்டும். கலசத்தின் அடிப்பகுதியில் அஷ்டலட்சுமி போட்டோ அல்லது அஷ்டலட்சுமி எந்திரமற்றை மஞ்சள் குங்குமத்தால் அலங்கரித்து புஷ்பம் சாற்றி வைக்க வேண்டும். சாணம் வைத்த பிள்ளையாருக்கு அருக வைத்து மஞ்சள் குங்குமிட்டு ஓம் நமோ குரு கிளியும் ஓம் நமோ குரு கணபதி ஸ்வாகா எனும் மந்திரத்தை புஷ்பம் கொண்டு 16 முறை அச்சரிக்க வேண்டும். பிறகு தீபம் காட்டி பழம், வெற்றிலை பாக்கு, நெய்வேத்தியம் வைத்துவிட்டு பிள்ளையாரை அப்புறப்படுத்தி விட வேண்டும். இதனை முக்கியமாக செய்ய வேண்டும். பூவரச நிலை, கடுகு, நவதானிய படிகாரங்கள், உப்பு, மிளகாய் உள்ள தட்டில் கற்பூரம் வைத்து கடை முழுக்க சுற்றி வந்து வெளியே இருக்கும் குச்சிகள் நன்றாக எரிய வைத்து அந்த நெருப்பில் கொட்டி விட வேண்டும். கலசில் உள்ள தேங்காய் எடுத்து கற்பூரம் ஏற்றி கடை முழுவதும் சுற்றி கடையின் முன்பு வளம் வந்து இறுக்கமாக 3 முறையும் இடமிருந்து வளமாக 3 முறையும் சுற்றி தேங்காயை தரையில் அடித்து சிதறவிட வேண்டும். கலசத்தில் இருக்கும் நீரை எடுத்து மாவிலையாலும் வேப்ப இலையாலும் கடை முழுக்க தெளித்துவிட்டு வீட்டிற்கு கொண்டு வந்து போய் தெளிக்க வேண்டும். மிச்சமுள்ள நீரை செடியில் ஊற்றிவிடலாம். பூஜையை முடித்துவிட்டு பூசணிக்காயை 3 சந்து கூடும் இடத்தில் போட்டு உடைத்து விட வேண்டும். முக்கியமாக இதனை செய்துவிட்டு அருகில் வரும் பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ நீங்கள் பொரிகடலை மற்றும் உங்களால் முடிந்த பல வகையில் ஏதேனும் நைவேத்தியமாக கொடுக்க வேண்டும். முதலில் பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு தான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பூசணிக்காயும் கோழி முட்டையும் கூட சுற்றி உடைக்கலாம். இந்த பூஜை முடிந்தவுடன் நீங்கள் கடைக்குள் இந்த பூசணிக்காயோ மற்றும் நீங்கள் ஒரு பரிகாரத்திற்காக திருஷ்டிக்காக செய்யப்பட்ட எந்த பொருட்களையும் எடுத்துக்கொண்டு உள்ளே வரக்கூடாது. இதுபோல பூஜை வருடத்திற்கு ஒரு முறை செய்து வர கடையில் எல்லா தோஷமும் ஏற்படாது. முக்கியமாக கடை வைத்திருப்பவராக இருக்கட்டும், லாரியாகட்டும், பஸ் வசதியாகட்டும், எந்த ஒரு தொழில் செய்பவராகவும் இந்த மாதிரி செய்ய வேண்டும். மளிகை கடை வைத்திருப்பவர்கள் கலசத்திற்கடியில் அஷ்டலட்சுமி போட்டோ எந்திரம் வைக்க சொல்லி பூஜை செய்ய வேண்டும். ஹோட்டல் மற்றும் பலகார கடைகள் மற்றும் பொருந்தும் அனைத்தும் மற்றும் மளிகை கடைகளுக்கும் இந்த பூஜை பொருந்தும். மளிகை கடை பூஜை கலசத்திற்கடியில் துர்க்கை அம்மன் படம் அல்லது ஸ்ரீ துர்கா எந்திர தகடு வைத்து துர்கா அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை மற்றும் பூஜை முறையை செய்வதும் ஒன்றையாகும். துணிக்கடை, டெய்லர் ஷாப், ரெடிமேட் துணி மற்றும் அனைவருமே இந்த பூஜை இவ்வாறு செய்யலாம். தங்களின் கலசத்திற்கடியில் சூழினி எந்திரம், மகிஷாசுரனை படம் வைத்து சூழினி மந்திரமான அந்த மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். பெயிண்ட் கடையாக இருக்கட்டும், இரும்பு கடை வைத்திருப்போருக்கும் கண்டிப்பாக இந்த பூஜையை கண்டிப்பாக செய்யலாம். முக்கியமாக இந்த பூஜை செய்ய இந்த ஆயுத பூஜை நாள் மாபெரும் சிறப்பு மிக்கது. இந்த பூஜை இந்த நாட்களில் கட்டாயம் செய்து வந்தால் மாபெரும் வெற்றி அடைய முடியும். குறிப்பாக இந்த 2025ஆம் ஆண்டு ஆயுத பூஜையானது அக்டோபர் 1 புதன்கிழமையான என்று இருக்கிறது. ஆயுத பூஜை நாள் நாம் எதை கொண்டு வாழ்வு பெறுகிறோமோ அந்த பொருட்களுக்கு நன்றி செலுத்துவது மரபு. அவ்வாறு செய்துவிட்டால் மட்டுமே நம்முடைய தொழிலில் முன்னேற்றம் அடையும். புதன்கிழமை என்று உங்கள் இல்லங்களிலும் கடைகளிலும் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை செய்ய நல்ல நேரம் பார்த்து கண்டிப்பாக இந்த பூஜை செய்ய வேண்டும். ஆயுத பூஜை வழிபாடுகள் மிகவும் எளிமையானவை. இந்த நாளில் நாம் எந்த பொருட்களால் வாழ்வு பெறுகிறோமோ அவற்றிற்கு மரியாதை செய்து பூஜை செய்வதன் மூலம் அன்னை சரஸ்வதி துர்கா தேவி அருளை பரிபூர்ணமாக பெற்று உங்கள் தொழில் மற்றும் பாணியில் வெற்றி அடைய வேண்டும்.
முக்கியமாக இந்த ஆண்டுக்கான ஆயுத பூஜை பண்டிகை நாளான அக்டோபர் 1ஆம் தேதியான இன்று காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை கொண்டாடப்படுகிறது. மாலை நேர பூஜையாக 4 மணி 4:45 மணி முதல் 5:45 மணிக்குள் இந்த பூஜை செய்ய நல்ல நேரமாக அமைந்திருக்கிறது. அதேபோன்று இந்த விஜயதசமி நாட்களில் பூஜை செய்பவர்கள் நாளை மாலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் இந்த பூஜையை செய்து விடலாம். முக்கியமாக ஆயுத பூஜை என்று வீட்டில் உள்ள கருவிகள் மற்றும் கடைகளில் உள்ள தொழில் சம்பந்தப்பட்ட பொருட்களை வைத்து அன்னைக்கு நன்றி தெரிவித்து வழிபட வேண்டும். இது கட்டாயத்தில் இருக்கிறது. இவ்வாறு வழிபட்டால் இந்த ஆண்டு முழுவதும் மாபெரும் வெற்றி அடையும் என்பது நம்பிக்கையாகும். தங்களின் தொழில் சார்ந்த அல்லது வாழ்வுக்கு ஆதாரமான கருவிகளையும் உபகரணங்களையும் எடுத்து வைத்துக்கொண்டு பூஜை செய்ய வேண்டும். வியாபாரிகள் தங்கள் நோட்டுகளையும் கடைகளுக்கு உண்டான வியாபார பொருட்களையும் முதல் நன்கு சுத்தம் செய்ய வேண்டும். கருவிகள், வாகனங்கள், புத்தகங்கள் ஆகியவற்றை சுத்தம் செய்ய வேண்டும். அதன் பின்பு திருநீர் கரைத்து 3 பட்டையிட்டு சந்தனம், குங்குமம், திலகமிட வேண்டும். திருநீர் வைத்து திலகமிட பொருட்களை அம்பாளின் திருவுருவ பகடத்திற்கு முன்பு வைத்து அம்பாளுக்கு பிரியமான சர்க்கரை கலந்த பொங்கல், புளியோதரை, சுண்டல், பொரிகடலை, பழங்கள் வைத்து வழிபடலாம். தேங்காய், வாழைப்பழம், பூ, வெற்றிலை பாக்கு, ஊதுபத்தி, சாம்பிராணி வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். வழக்கம் போல அவல், பொரிகடலை, பழங்கள், சுண்டல் மற்றும் சர்க்கரை பொங்கல் போன்ற நைவேத்தியங்களை உங்கள் வசதிக்கேற்ப தயார் செய்து அம்பாளுக்கு கண்டிப்பாக படைக்க வேண்டும். இதனை எல்லாம் செய்தால் தொழில் வளம், செல்வ வளம் அனைத்தும் நிறைந்து இந்த வருடத்தில் மாபெரும் பெரிய செல்வந்தராக வாய்ப்பு இருக்கிறது. இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் நமக்கு எல்லாவித வித்தைகளும் கலைகளும் கைகூட வேண்டும், ஞானங்கள் கிடைக்க வேண்டும் என்று அன்னை பராசக்தி அம்மனை மனதார பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். முக்கியமாக பாடத்தெரிந்தால் அன்றைய தினம் சுவாமிக்கு முன்னால் ஒரு சிறிய பாடல்களையும் கண்டிப்பாக பாடினால் நல்ல பலன் அடையலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.